ஓகே. எந்த டைமில் சாப்பிட்டாலும் அந்த டைஜஷனுக்கு உண்டான டைமை ஒதுக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வேற. கண்டிப்பாக பர்டிகுலர் டைமில் சாப்பிட்டா தான் டைஜஷன் ஆகும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையா? ஏன்னா அப்போ தான் வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ குடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் காலையில் எழுந்தோடனே நார்மலாக மோஷன் வரும். ஸோ நம்ம அன்டைமில் சாப்பிட்டோம்னா அது டைஜஷன் பண்ணி அதோட வேலை ஒன்று அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும். எப்படி நம்ம வேலை ஒன்று ஸ்டாப் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால ஒன்றா அப்படியே படிப்படியாக வந்து அந்த குடலோட உறிஞ்சுற தன்மை பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டே வரும். இதனால் வந்து ரெக்டம் கோலம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு இது நிறைய இருக்குது. ஓகே. என்ன ஏஜ் லிமிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? வயசு இவங்களுக்கு தான் இது அதிகமாக வருது அப்படி? இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டம் கோலன் அபோவ் 50 இயர்ஸ்க்கு நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ்னால் ஒரு 30 அபோவே இருக்குது. ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸாக யாருக்கு இது நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30s இருக்கவங்களுக்கே நிறைய இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆன பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 அபோவ். ஆனால் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுறாங்கன்றதான் ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ இது வந்து ஒரு வயசு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு லங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டமக் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக க்ளீன் ஆகலை, டீடாக்ஸ் ஆகலைன்னா இத்தனை வருஷமாக நம்ம சாப்பிட்டு அதாவது அந்த குடலோட உறிஞ்சுற தன்மையே வந்து கம்மியாயிடுது டோட்டலாகவே. நான் டைம் தவறி சாப்பிட்றது, டைம் தவறி தூங்குறது, ஓகே, இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி ஃபைனலாக அது எங்கே வருதுன்னா இம்யூனிட்டியில் கை வைக்கும். டோட்டலாக அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாயிட்டே வரும். அந்த பாடியோட இம்யூனிட்டி பவர் பாடியே ஒரு அளவுக்கு தான் பார்க்கும். ஸோ அது இம்யூனிட்டி லெவல் கம்மியாகும்போது இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ்லாம் வரும்.